இறைவனால் சபிக்கப்பட்ட கூட்டம் பிராமண கூட்டம். இறைவனால் சாபம் கொடுக்கப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய இனத்தில் பிறந்த நாய் தான் இந்த பாலகௌதமன். நீ ஆகும் சொன்ன துளுக்க பையன் வந்தேரி நாய. இஸ்லாமியர்களுக்கும் ஆரியர்களுக்குமான பகை 5000 ஆண்டு கால பகை அடக்கி ஆளணுன்ற ஆதிக்கங்களில் தான் நீ பாகிஸ்தான் பேச. எந்த முஸ்லீமும் பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு போறல. அவன் பேசுறது போறது எல்லாமே முஸ்லீம் இருக்கான். வன்மம் அப்படியே குடிகொண்டு இருக்கு இந்த நாய்கிட்ட. தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைகள் லட்சக்கணக்கா இருக்கு. அதை பத்தி பேசுற அயோக்கிய பையனா பேச மாட்டான். எந்த துளுக்க பையன் எந்த நாட்டை கெடுத்தான்னு சொல்லலாம், விவாதம் பண்ணலாம். நீ ஒன்னும் வானத்திலிருந்து விட்ட தேவ தூதராங்க. நான் நீங்களே இறைவனால் சபிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து பிறந்தவன். நீ அந்த துளுக்க பையன் இது போனா இந்த துளுக்க பையன் எந்த துளுக்க பையன் அவன் கொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. துளுக்க பையன். வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கருத்துக்களை கமெண்டும் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து முஸ்லிம்களை கேவலமாகவும் ஏளனமாகவும் பேசி வரக்கூடிய ஸ்ட்ரீட் டிவி தான். அந்த ஸ்ட்ரீட் டிவியினுடைய நிறுவனர் யார் என்றால் பாலகௌதமன் என்கின்ற ஒரு அயோக்கிய பெயர் தான். நான் பெரும்பாலும் இது போன்ற விஷயங்களை விமர்சனம் பண்ணும்போது கண்ணியமாகத்தான் விமர்சனங்களை முன்வைப்பேன். ஆனால் இந்த பாலகௌதமன் என்கின்ற நாயை பற்றி விமர்சனம் பண்ணும்போது இவன் நாய் இல்லை, அதை விட கேவலமான வார்த்தைகளில் நாம் அவனை பற்றி பேசலாம். இருந்தாலும் என்ன பண்றது? ஏன்னு சொன்னால் தொடர்ந்து அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு வன்மம் வந்து அப்படியே அவங்ககிட்ட குடிக்கொண்டே இருக்குது. யார் இந்த பாலகௌதமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதிக் சயின்ஸ் சென்டர்னு ஒன்று வச்சிருக்கான். அதனுடைய சிஇஓ தான் இந்த பாலகௌதமன். இவன் ஆரம்பத்தில் வந்து மயிலாப்பூர் ஒரு கோயிலில் புரோகிதராக வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதன் பிறகு இது போன்ற வன்மமான பேச்செல்லாம் பேசி இந்த பிராமணர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒரு ஆதரவு பெற்று அதன் பிறகு என்ன பண்ணா வேதிக் சயின்ஸ் சென்டர் என்ற ஒரு நிறுவனத்தை திறந்து அதன் மூலிமா உள்நாடு வெளிநாடு இருந்து எல்லாம் வசூல் வேட்டை நடத்தி பல கோடிக்கு அதிபதியா இன்னைக்கு இருக்கான். இன்னைக்கு ஸ்ட்ரீட் டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு இவன் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைகள் லட்சக்கணக்கா இருக்கு. அதை பத்தி பேசுற அயோக்கிய பையனா பேச மாட்டான். அவனுக்கு என்னன்னா, காலையில தூங்கும்போது சரி, சாயங்காலம் இரவு தூங்குறது காலை வரையும் முஸ்லீம்கள் எதிர்ப்பு தான். அவன் பேசுறது போகிறது எல்லாமே முஸ்லீம் எதிர்ப்பு தான். வன்மம் அப்படியே குடிகொண்டு இருக்கு இந்த நாய்கிட்ட. நான் என்ன சொல்றேன், நியாயமான விஷயங்களை நீ விமர்சனம் பண்ண நானே வரவேற்கிறேன். இஸ்லாமியர்களுடைய தவறுகளை குற்றங்களை நியாயமான முறையில் விமர்சனம் பண்ணு, பொது வெளியில் பேசு பொருளாக்கு. நிச்சயமாக நாங்களே அதை ஆதரிக்கின்றோம், நாங்களும் விமர்சனம் செய்கின்றோம். அதை விட்டுட்டு நீ ஆகும் சொன்ன துளுக்க பையன் வந்தேரி நாய. நீ யாரு? உன்னுடைய வரலாறு கொஞ்சம் திருப்பாரு. தெரியாதவர்களுக்கோட நீ ஏமாற்றலாம். அப்பாவி இந்திய மக்களை விட நீங்க ஏமாற்றலாம். ஆனா இஸ்லாமியர்களை ஏமாற்ற முடியாது. இஸ்லாமியர்களுக்கும் ஆரியர்களுக்குமான பகை 5000 ஆண்டு கால பகை. இறைவனால் சபிக்கப்பட்ட கூட்டம் பிராமண கூட்டம். இறைவனால் சபிக்கப்பட்ட கூட்டம். அப்படி சபிச்சு நீங்க சாகர வெள்ளி மக்களுக்கிட்டே போகக்கூடாது, மக்களே தொடக்கூடாது, இறைவனுக்கு பணி செஞ்சு வாழணும்னு சொல்லி உங்களை விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நாதாரி கூட்டம் தான் பிராமண கூட்டம். அந்த பிராமண கூட்டத்தினுடைய ஒரு வேலிதான் நீ வந்து துளுக்க பையன் சொல்ற. என் பாயின்னு சொன்னா என்ன ஆகுது? முஸ்லீம்கள்னு சொன்னா என்ன ஆகுது? இஸ்லாமியர்கள்னு சொன்னா என்ன ஆகுது? முகமதியர்கள்னு சொன்னா என்ன ஆகுது? உன் வாய் அழுகி போதுமா? என்ன வச்சு பேசி நீ பேச? இறைவனால் சபிக்கப்பட்டு ஆடு மாடுகளோட கைபர் கலவான் வழியாக இந்தியாவுக்குள்ள ஆசிய கண்டத்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டு இங்க உள்ள மக்களை வந்து ஏதோ இவனுங்களை பார்த்து ஓடி போனவங்க எங்களை தொடாதீங்க நீங்க. உடனே இந்த மக்கள் என்ன பண்றாங்க, இவன் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லி இங்க மட்டும்தான் நீங்க உயர்ந்த ஜாதியா இருக்கு. நீ சபிக்கப்பட்ட ஒரு இனம், இறைவனால் சபிக்கப்பட்ட ஒரு இனம். அதனால்தான் இன்று வரை 2 பேர் தான் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். ஒன்று ஆரியர்கள், இன்னொன்று யூதர்கள். இந்த 2 பேரும் தான் சாவுக்கு பயப்படுவீங்க இன்னியவர்கள். அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு நீ முஸ்லிம்களை கொச்சையாக கேவலமாக அருவருக்கத்தக்க வார்த்தைகளை வந்து விமர்சனம் பண்றேன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. யாரை விமர்சனம் பண்ற?
இங்க உள்ளவனை வந்து என்ன பண்றான், நீ என்னை தொடாதன்னு சொன்னா இங்க உள்ளவன் என்ன பண்றான், உன்னை உயர்ந்த ஜாதின்றான். ஏன்னா நீ சபிக்கப்பட்டவன், நீ தொடக்கூடாது மக்களை, நீ சபிக்கப்பட்டவன், நீ மக்களை தொடக்கூடாது. இதுதான் உண்மை. இங்க உள்ள மக்களுக்கு புரியல. அது ஏதோ தீண்டத்தகாத மாதிரி ஒதுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க தாழ்வு மனப்பான்மையை கொண்டு அவனை அப்படி நினைச்சிட்டாங்க. மக்களை தொடக்கூடாது, இது இறைவனால் சபிக்கப்பட்ட, இறைவனால் சாபம் கொடுக்கப்பட்ட ஒரு, அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய இனத்தில் பிறந்த நாய் தான் இந்த பாலகௌதமன். இவர் தொடர்ந்து முஸ்லிம்களே சீண்டிட்டு வருது. சமீபத்தில் கூட பழனி பாபாவை பற்றி மணிமண்டபம் கட்டு சொன்னா உனக்கேண்டா குட்டி ஏறியது? யார் அந்த பழனி பாபா? நீ என்னைக்காவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்களுக்காக ஒரு சிறு போராட்டம் பண்ணிட்டியா? அந்த மக்களுக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கியா? அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கியா? முகலாயர்கள் இருக்கும்போது நீங்க வந்து அண்டி பிழைத்தீங்க, ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது அண்டி பிழைத்தீங்க, இப்போ அண்டி பிழைக்கிறீங்க. நீங்க தேசபக்தர்களா? அயோக்கிய பயிர்கள். நீங்க வந்து இஸ்லாமியர்களை துணுக்கங்களுக்குன்னு வன்மையா பேசணுக்குன்னா இது சரியான வார்த்தை இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே உன் மேல புகார் இருக்கு, ஏற்கனவே வந்து எஃப்ஐஆர் இருக்கு, உன்னை கைது பண்ணாம வச்சிருக்காங்க. என்ன பண்றது? பரமசிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மாரி இருக்கீங்க. பாபா எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்காரு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் போராடி இருக்காரு, அரசு பயங்கரத்துக்கு ஆளாகக்கூடிய அத்தனை மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபர். அவரை தமிழ்நாட்டில் வந்து அரசு சார்பாக மணிமண்டபம் கட்ட சொன்னா உனக்கேண்டா குட்டி எரியுது? உனக்கே எரியுது. நீ என்னைக்காவது போராடி இருக்கியா? அல்லது உன் இணை என்னைக்காவது போராடி இருக்கா இந்த மக்களுக்காக? ஆரம்பத்துல வேதிக் தர்மம்னு ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் ஆரிய தர்மம் நீங்க, அதுக்கப்புறம் இந்து தர்மம் நீங்க, இப்ப சனாதன தர்மம்ன்றீங்க. அப்போ நீங்களே ஒரு நிலைப்பாட்டோட இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அடிமையாக்கி நீங்க ஆளணுன்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது வாழ்ந்துட்டு போ, அது வேற விஷயம். அரசியல் பண்ணிட்டு போ, அது வேற விஷயம். ஆனா இஸ்லாமியர்களை சீண்டாத. நீ டிவி வச்சுக்கிட்டு ஸ்ரீ டிவின்னு நீ கண்ட மணிக்கு பேசுவ, உனக்கு பதில் கொடுக்க கூடாதா? இத்தனை நாளா நானும் போனோம், இதெல்லாம் ஒரு நாதாரி, இதெல்லாம் பதில் பண்ண, இவனுக்கெல்லாம் பதில் கொடுக்குமான்னு சொல்லிட்டு நான் கடந்து போனேன். நான் கொஞ்சம் ஓவரா போறேன். நீ ஒன்னும் வானத்திலிருந்து கொடுத்த தேவ தூதரால் நீங்களே இறைவனால் சபிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து பிறந்தவன். நீ இறைவனுக்கு பணி செஞ்சு அப்படியே நாசமா போகக்கூடியவன். நீங்க வந்து மக்களை பத்தி கருத்து சொல்றதுக்கெல்லாம் சிறிதும் அருகதற்றவர்கள். நீங்க தொடர்ந்து அவன் சொன்னா துளுக்கு பையன், அந்த துளுக்கு பையன், இது போனா இந்த துளுக்கு பையன், எந்த துளுக்கு பையன்? அவன் பொண்டாட்டி கிண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க, துளுக்கு பையன் பொண்ணு கிட்ட இழுத்துட்டு போயிட்டானா, அவன் அக்கா தங்கச்சி இழுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு வன்மத்தோட துளுக்கன் நீ நாய், பரதேசிக்கு பிறந்தவனே, வந்தேரி, பொறுக்கி, இன்னும் உன்னை எந்த வார்த்தையில திட்டமோ அந்த வார்த்தையில எல்லாம் திட்டலாம்டா. இனி நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ந்து இது போன்ற வன்மமான பேச்சுக்களை இந்த மாநில மத்திய உளவுத்துறையில் கண்காணிங்க. இது போன்ற அயோக்கிய பயல்களுடைய இந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் சில இஸ்லாமிய இளைஞர்களை வழி தவற செய்கின்றது. இங்க இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் அவனை பார்த்துட்டு கடந்து போறாங்க? நியாயமான விஷயம்னா விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்ல, அதை விட்டு இஸ்லாமியர்களை மட்டும் குறி வைத்து அவர்கள் வியாபாரம் செய்யுது, அவர்கள் அப்படியே துளுக்கப்பையன் அதை பண்ணா, துளுக்கப்பையன் இது பண்ணா, துளுக்கப்பையன் அது பண்ணா, துளுக்கப்பையன் இது பண்ணா, இதே மாதிரி வாரத்துக்கு 2 வீடியோ போடுறாங்க நாய். இனி போடு, நீ ஒவ்வொரு வீடியோக்கும் நிச்சயம் செருப்படி பதில்கள் இருக்கீங்க. வாய்ஸ் ஆஃப் தடாரையும் யூடியூப்ல செருப்படி பதில்கள் உனக்கு இருக்கு. விவாதம் பண்ண வாடா, எந்த துளுக்கப்பையன் எந்த நாட்டை கட்டான்னு சொல்லலாம், விவாதம் பண்ணலாம். சாவர்கர் பரம்பரையை சேர்ந்தவனி, சுதந்திரத்துக்காக போராடும் போது வெள்ளையனிடம் காட்டி கொடுத்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. நீங்க போராளிகள்லாம் காட்டி கொடுத்து சிறைப்படுத்திட்டு நீ வளமா வாழ்ந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. நீங்க வந்து இஸ்லாமியர்களை பற்றி பேசுறீங்களா? இந்த நாடு சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்கள் உயிரை கொடுத்தாங்க, உடமையை கொடுத்தாங்க, பொருளாதாரம் அத்தனையும் கொடுத்தாங்க, சிறை தண்டனை உட்பட எல்லாமே பண்ணாங்க. அவனை என்ன சொல்றான்? பாகிஸ்தான் தனியாச்சு போயிடுங்க. ஏன் பாகிஸ்தானை பிரிச்சு? நீ இன்னும் மாரி அயோக்கிய பயலுங்க தானே பாகிஸ்தானை பிரிச்சிங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கி அடக்கி
ஆளணுன்ற ஆதிக்கத்தில் தான் நீ பாகிஸ்தானை பேச. எந்த முஸ்லீமும் பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு போறல, நீங்க தான் செஞ்சீங்க. வரலாற்றை எடுத்து பாருங்க. அதனால இனி தொடர்ந்து நீ இது போன்ற அயோக்கியத்தனமான இந்த துலுக்க பையன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஸ்ட்ரீட் டிவியில் பேசினா செருப்பை கிட்டு தான் அடிப்போம். உனக்கு சரியான பதிலடியும் அடிக்கடி நாங்கள் என்ன பண்ணுவோம், கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நீ வந்தேறி கூட்டம், நீ எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லை. இந்த நாட்டில் வாழக்கூடிய கோடான கோடி மக்கள் பேசட்டும், அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவோம். நீ என்ன எங்களை பற்றி பேசுற? நீ தொடர்ந்து இது இன்னும் ஆதாரபூர்வமான விஷயங்களோடு பேச தயாராக இருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ உன்னை முன்னோட்டமாக தான் கண்டிக்கிறோம். அது பெரிய அளவுக்கு உன்னை கண்டிக்கிறேன். நீ யாரு, என்ன, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் எடுத்தாச்சு. அதை வச்சு அம்பலப்படுத்தணும்னா உன் சமூகமே உன்னை செருப்பு கட்டி அடிக்கும். அதனால பாலகௌதமன் என்கின்ற நாயை இனி இஸ்லாமியர்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவதையும், கொச்சைப்படுத்தி ஊடகங்கள், அதாவது டிவி என்ற இதில் செய்தி வெளியிடுவதை நிறுத்திக்கோ. இதுதான் வாய்ஸ் ஆஃப் தடாரையின் சார்பாக உனக்கு எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கை. நன்றி.